ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்க சையத் ஃபிட்னஸ். நாங்க சையத். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஜிம்முக்கு போறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு 5 விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சையத் ஃபிட்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் ஃபியூச்சர்ல போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜிம்முக்கு போறவங்க ஒன்னு வெயிட் லாஸ் பண்ணணும், இல்லனா உடம்பு ஏத்தணும், வெயிட் கெயின் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் நம்ம ஜிம்முக்கு போறோம். அப்படி ஜிம்முக்கு போறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு 5 விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட். இப்ப நீங்க கேட்கலாம், நம்ம ஜிம்முக்கு போது ஒர்க் அவுட் பண்ணதுக்காக தானே, இதுல என்ன இருக்குன்னு கேட்பீங்க. கண்டிப்பா இருக்கு. இப்ப நிறைய பேர் நம்ம செய்யற தப்பு என்னன்னா, ஒரு ஒர்க் அவுட் இப்ப ஜிம்ல போய் ஜாயின் பண்றோம்னா கண்ணா முன்னாடி போய் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது. ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் போட்டு ஒரு கரெக்டான மெத்தட்ல ஒர்க் அவுட் பண்றது கிடையாது. இப்போ ஒரு வீடியோவை பார்த்துட்டோ, ஏதோ ஒரு ப்ரொஃபஷனல் பாடி பில்டர் போன்ற வீடியோ ஒர்க் அவுட் வீடியோ பார்த்துட்டோ, இல்லைன்னா அவங்களுடைய ஜிம்ல சீனியர் பாடி பில்டர் செய்யற வீடியோ ஒர்க் அவுட்டை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம செஞ்சா நம்மளும் உடம்பு ஏறிடும், நம்மளும் உடம்பு ஏற்றலாம்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்க உங்க ஜிம்ல இருக்கிற மாஸ்டர் கிட்டயோ இல்லைன்னா ஒரு ட்ரைனர் கிட்டயோ ப்ராப்பரா போய் உங்களுடைய பாடி என்ன டைப்னு கண்டுபிடிச்சு அதுக்கான ஒர்க் அவுட் நீங்க ஷெட்யூல் போட்டு வாரத்துல ஒரு 5 நாளோ 6 நாளோ கரெக்டா நீங்க ப்ராப்பரா ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? கண்டிப்பா நீங்க உங்களுடைய பாடி டைப் என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சு அதுக்குண்டான கரெக்டான ஒர்க் அவுட்டை நீங்க ரெகுலரா கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாதிரி செய்யற ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஒரு 3 months ஒரு வாட்டி கொஞ்சம் வேரியேஷன் மாத்திக்கினே இருக்கணும். ஏன்னா நீங்க செய்யற ஒர்க் அவுட் உங்களுக்கு மசிலுக்கு பழகிடும். இப்போ செஸ்ட் ஒர்க் அவுட் போறீங்கன்னா ஒரே மெத்தட்ல ஒரு 4 மாடல் ஒரு 5 மாடல் ஒரே மாதிரி நீங்க வீக்லி போட்டுட்டே இருந்தீங்கன்னா அந்த மசிலுக்கு அந்த ஒர்க் அவுட் ரொம்ப பழகிடும். சோ அதனால நீங்க அப்பப்போ ஒரு 3 months ஒரு வாட்டி கொஞ்சம் ஒர்க் அவுட் ஸ்டைல சேஞ்ச் பண்ணி அப்பப்போ ஒர்க் அவுட் மாத்தி நீங்க வேற டைரக்ஷன்ல நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது அந்த மசிலுக்கு ஒரு புது ஒரு பிரஷர் கிடைச்சு நல்ல மசில் டெவலப் பண்றதுக்கு நிறையவே யூஸ்ஃபுல் இருக்கும். சோ அதனால நீங்க உங்க மாஸ்டர் கிட்டயோ இல்லைன்னா உங்க ட்ரைனர் கிட்டயோ போய் நீங்க கரெக்டான ஒர்க் அவுட் ஷெட்யூலை கேட்டு வாங்கி அதுபடி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ரெண்டாவது தப்பு என்னன்னா, இப்ப நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஜிம் ஜாயின் பண்ணும்போது தனியா போய் ஜாயின் பண்ண மாட்டீங்க. கூட நீங்களும் உங்க ஃப்ரெண்டோ போய் ஜாயின் பண்ணுவீங்க. கண்டிப்பா பாத்தீங்கன்னா 2 பேரோட பிசிக்கு ஒரே மாதிரி இருக்காது. 2 பேரும் பாடி டைப் வேற மாதிரி கண்டிப்பா இருக்கும். 2 பேரும் ஒருத்தர் மசிலா இருப்பாரு, ஒருத்தர் லீனா இருப்பாரு, இல்லன்னா ஒருத்தர் ஃபேட்டா இருப்பாரு, ஒருத்தர் லீனா இருப்பாரு. இந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். நீங்க 2 பேரும் ஒரே மாதிரி போய் ஜாயின் பண்ணுவீங்க. அவரு 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒர்க் அவுட் நீங்க போட்டீங்கன்னா எப்படி நீங்க ரிசல்ட் கிடைக்கும்? கண்டிப்பா ரிசல்ட் வராது. சோ அதனால நீங்க ஜிம்முக்கு போகும்போது ஒன்னா போலாம். ஆனா அங்க போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது தனித்தனியா தான் கண்டிப்பா பண்ணி ஆகணும். உங்களுடைய பாடி டைப் என்னவோ அதுக்கு உண்டான ஒர்க் அவுட்டை கண்டுபிடிச்சு அதுக்காக நீங்க ஷெட்யூல் போட்டு கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுமே தான் நீங்க நினைக்கிற மாதிரி உங்களுக்கு உங்க பாடியில ரிசல்ட் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுட். நான் ஏற்கனவே நம்மளுடைய சையத் ஃபிட்னஸ் சேனல்ல பழைய வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன். ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா ஒரு 30% தான், நம்மளுக்கு ஃபுட்டு தான் 70%. நம்மளுடைய மசில் growth ஆகிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா நம்ம செய்யற தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒர்க் அவுட்ல அதிக கவனம் காமிச்சிட்டு ஃபுட்டு நம்ம கவனம் காமிக்காம இருக்கிறது தான். இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒர்க் அவுட் பண்ணா ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணா மட்டும் பாடி ஏறிடும் அப்படின்னு நிறைய பேர் நம்ம நம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்க ஒர்க் அவுட் ஒரு 45 minutes செஞ்சா கூட போதும். நீங்க ஃபுட்ல ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்க எந்த அளவுக்கு ஃபுட் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பாடி ரியாக்ட் பண்ணும். கரெக்டா இதே மாதிரி தான் நீங்க உங்களுடைய மாஸ்டர் கிட்ட உங்க ட்ரைனர் கிட்டயோ நீங்க ஒரு டைட்டிஷியன் கிட்ட போகணும்னு அவசியமே கிடையாது. உங்க ஜிம் மாஸ்டர் கிட்டயோ ட்ரைனர் கிட்டயோ போய் நீங்க ஒரு கரெக்டான டயட் சார்ட் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க ஒரு ஃபேட் ரெடியூஸ் பண்றீங்களா, இல்லைன்னா வெயிட் கெயின் பண்றீங்களா, இல்லைன்னா ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண போறீங்களா, அது மாதிரி சொல்லி நீங்க ஒரு ப்ராப்பரா டயட் சார்ட் ஃபாலோ பண்ணி கரெக்டா புரோட்டீன் இன்டேக் எவ்வளவு பண்ணணும், ஒரு நாளைக்கு கார்ப்ஸ் எவ்வளவு இன்டேக் பண்ணணும், ஒரு நாள் ஃபேட் எவ்வளவு இன்டேக் பண்ணணும், ஒரு நாள் ஃபைபர் எவ்வளவு இன்டேக் பண்ணணும், இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்க கண்ணாமண்ணான்னு யாராவது தெரியாதவங்க கிட்ட போய் நீங்க கேட்டீங்கன்னா வச்சுங்களேன், ஒரு நாளைக்கு 10 முட்டை எடு, ஒரு நாள் 1/2 கிலோ சிக்கன் எடு அப்படின்னு மொத்தத்துல சொல்லிடுவாங்க. நீங்க ஒரே வேலையில 1/2 கிலோ சிக்கனும் 10 முட்டை சாப்பிடுங்க. இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது வேஸ்டேஜ்ல தான் போகும். கரெக்டா உங்க பாடி வெயிட்டுக்கு எவ்வளவு புரோட்டீன் தேவை கால்குலேஷன் பண்ணணும், எவ்வளவு ஃபேட் தேவை, எவ்வளவு கார்ப்ஸ் தேவை, அதெல்லாம் கால்குலேஷன் பண்ணி ஒரு 6 to 7 மீல் நல்லா பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு, சரிங்களா? அந்த மாதிரி நீங்க கரெக்டா ஃபுட்டை இன்டேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நீங்க ஃபேட் ரெடியூஸ் பண்ணாலும் சரி, மசில் growth பண்றதாலும் சரி, வெயிட் கெயின் பண்றதாலும் சரி, எதுக்கு இருந்தாலும் ப்ராப்பரான டயட் இருந்தால் மட்டும்தான் நீங்க நினைக்கிற மாதிரி ரிசல்ட் கிடைக்கும். மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டெடிகேஷன். இப்ப நம்ம ஜிம்ல போய் ஜாயின் பண்றோம், ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான், நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்றதுக்காக தான் நம்ம ஜாயின் பண்றோம். நம்ம உடம்பு ஏத்தணும்,
இல்ல ரொம்ப ஃபேட்டா இருக்கணும், பாடியை வந்து டைட் பண்ணோம், வெயிட் லாஸ் பண்ணோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் தான் நம்ம போறோம். ஏதோ நம்ம போறோம் செய்யறோம்னு வரக்கூடாது. ஜிம்முக்கு போனீங்கன்னா ஏதாவது ஒரு கோல் பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்காக நீங்க ஒர்க் பண்ணணும். ஜிம்ல போய் உங்க மாஸ்டர் கிட்ட ட்ரைனர் கிட்டே போய், மாஸ்டர் நான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ண போறேன், நான் மசில் growth பண்ண போறேன், இல்ல ஃபேட் லாஸ் வெயிட் லாஸ் பண்ண போறேன், நீங்க அதுக்கு உண்டான ஒர்க் அவுட் கொடுங்க சொல்லிட்டு நீங்க ஒரு கோல் பிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 மாசமோ இல்ல ஒரு 6 மாசமோ அதுக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணி நீங்க அந்த கோலுக்காக நீங்க பண்ணணும். ஒரு டெடிகேஷனா தான் நீங்க கண்டிப்பா ஜிம்ல நீங்க ஒர்க் பண்ணா மட்டும் தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நீங்க ஜிம்முக்கு போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு மேக்சிமம் பாத்தீங்கன்னா 1 hour 1.5 hour தான் ஒர்க் அவுட் பண்ண போறீங்க. அப்ப அதுக்கான டைம்ல பாத்தீங்கன்னா கரெக்டா நீங்க உங்களுடைய பர்சனல் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு கரெக்டா நீங்க அந்த ஜிம் டைம் ஆயிடுச்சுன்னா கரெக்டா அந்த டைம்ல போய் நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும். அந்த டைம்ல தான் நிறைய வேலை நம்மளுக்கு வரும். இருந்தாலும் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நம்ம இன்னைக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஒரு மினிமம் ஒரு 45 minutes ஆகுது ஒரு நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணி ட்ரை பண்ணணும். நம்ம அந்த டைம்ல நம்மளுக்கு ஏதாவது வேலை இருக்கு, நம்ம இல்ல நாளைக்கு போய்க்கலாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னா பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைக்கிற மாதிரி ரிசல்ட் கிடைக்காது. சோ அதனால டெடிகேஷனோட இருக்கணும். நீங்க எந்த ஒரு இப்போ ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணிருக்கீங்கன்னா ஒரு கோலை கரெக்டா பிக்ஸ் பண்ணிடுங்க. கரெக்டா ஒரு எத்தனை நாளுக்குள்ள நான் டிரான்ஸ்பார்மேஷன் ஆகணும் சொல்லிட்டு கரெக்டா ப்ராப்பரா ஒர்க் அவுட்டும் சரி, ஃபுட்டு டயட் சார்ட் சரி எல்லாமே ப்ராப்பரா டெடிகேஷனோட செய்யும் போது தான் உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். டிசிப்ளின். இப்ப டிசிப்ளின்னா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாத்தீங்கன்னா, இப்ப ஜிம்ல போய் ஜாயின் பண்றாங்கன்னா அவங்க மாஸ்டர் என்ன சொல்றாரோ அதன்படிதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாஸ்டர் என்ன பண்றாரு, எப்படி ஒர்க் அவுட் பண்றாரு, என்ன டயட் சொல்லி தர்றாரு, என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன பண்ணக்கூடாது அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் மெத்தடும் அவங்க சொல்ற ஒர்க் அவுட்டை மட்டும் தான் சொல்லி தருவாங்க, அதை பத்தி தான் செய்வாங்க. ஆனா இப்ப அப்படி கிடையாது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவங்க அதாவது போய் ஒரு பேசிக் கத்துக்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க போய் மாஸ்டர் கிட்ட ட்ரைனர் கிட்ட கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ வீடியோ பாக்குறாங்க, மத்தவங்க செய்யற ஒர்க் அவுட் பாக்குறாங்க, அந்த ஒர்க் அவுட் போனா நம்மளுக்கு உடம்பு ஏறிடும், இந்த மாதிரி அந்த பாடி பில்டர் சீனியர் பாடி பில்டர் செய்யறாரு, அவரு செஞ்சா அந்த ஒர்க் அவுட் செஞ்சா நம்மளுக்கும் உடம்பு ஏறிடும், அது அவரை மாதிரி. அப்படி கிடையாது. அவருடைய மசில் இது வேற, மெச்சூரிட்டி வேற, உங்க மசில் மெச்சூரிட்டி வேற. பிகினர்ஸா இருக்கும் போது நீங்க உங்க மசில் உங்க பாடி டைப்புக்கு என்ன ஒர்க் அவுட் செஞ்சா எப்படி நீங்க டெவலப் பண்ணலாம்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க மாஸ்டரோ ட்ரெயினரோ சொல்ற ஒர்க் அவுட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். கரெக்டா அந்த ஃபுட் ஹேபிட்ஸ் கரெக்டா ஃபாலோ பண்ணணும். நீங்க என்ன உங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணிக்க கூடாது. அந்த மாதிரி நீங்க எப்பயுமே மாஸ்டரோ ட்ரெயினரோ சொல்றது கரெக்டா நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். அதே மாதிரி இப்போ பாத்தீங்கன்னா நான் ஒரு 14 இயர்ஸா நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். நான் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஆரம்பத்துல நான் ஃபர்ஸ்ட் செஞ்ச ஒரு ஜிம்ல பாத்தீங்கன்னா பெரிய போர்டு போட்டிருப்பாங்க. ஜிம்ல அது ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, நிறைய ரூல்ஸ் போட்டிருப்பாரு அந்த மாஸ்டர். அதுல பாத்தீங்கன்னா அந்த ரூல்ஸ் போர்டுல பேசக்கூடாது, ஜிம்ல பேசக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருப்பாரு. பேசினா உடனே வெளியே அனுப்பிச்சிருவாரு எங்க மாஸ்டர். அதே மாதிரி போன் பேசக்கூடாது, மொபைல் பேசினா மொபைல் அலோடு கிடையாது அவங்க ஜிம்முக்குள்ள, வெளியே போய் பேசணும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனா டிசிப்ளினா இருக்கணும், ரொம்ப முக்கியம். டிசிப்ளினா நீங்க அவங்க போய் அவரு அந்த பழைய காலத்துலாம் போய் அவங்களுக்கு சிஷியனா இருக்கிற மாதிரி கை கட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு கிடையாது. அவங்க சொல்றதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுவே போதும். ஜிம்ல மட்டும் தான் நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா இருக்க போறீங்க, அவர் சொல்றதை கேட்க போறீங்க. வெளியே போனீங்கன்னா உங்க இஷ்டம் தான். அதனால ஜிம்ல நீங்க போனீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருக்கிற அந்த டயட், ஒர்க் அவுட், டயட் அதெல்லாம் கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணி கரெக்டா ப்ராப்பரா பண்ணுங்க. நீங்க டிசிப்ளினா இருந்தீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க நினைக்கிற ரிசல்ட் கண்டிப்பா அச்சீவ் பண்ணலாம். கடைசி 5வது விஷயம் என்னன்னு பேஷண்ட், அதாவது பொறுமையா இருக்கணும். இப்ப நீங்க போய் வெயிட் லாஸ் பண்ண போறீங்க, இல்லன்னா வெயிட் கெயின் பண்ண போறீங்க, நல்ல பாடி பில்டர் மாதிரி உடம்பு ஏத்தணும், நான் காம்படிஷன் பண்ண போறேன் அப்படின்னா இப்ப நிறைய பேர் இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு பாத்தீங்கன்னா உடனே நான் பண்ணணும், 6 மாசம் ஒர்க் பண்ணி உடம்பு ஏத்தி நான் ஒரு காம்படிஷன் பண்ணணும் அப்படின்னா கிடையாது. கொஞ்சம் நம்ம பொறுமையா தான் இது பண்ணணும், கையாளணும். இந்த இடத்துல நீங்க வந்து உடனே உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பார்மேஷன் ஆயிடாது. ஒரு சில பாடி டைப்புக்கு உடனே ரிசல்ட் கொடுக்கும், ஒரு சில பாடி டைப்புக்கு ரொம்ப லேட் ஆகும். ஒரு சிலர்னா நீங்க ஒர்க் அவுட் பண்ணி ரிசல்ட்டே கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க பாடி டைப் அந்த மாதிரி கொஞ்சம் லேட் பிக்கப் தான். ஒரு சிலருக்கு உடனே ரிசல்ட் கிடைக்கும். சோ அதனால அதுக்காக நம்மளுக்கு செட் ஆகல, நம்மளுக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ண உடம்பு நமக்கு ஜிம்முக்கு போறது வேஸ்ட் அப்படின்னா பண்ணக்கூடாது. இப்ப நானும் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நான் வந்து ஒரு வருஷம் ஒரு 6 மாசத்துலயே நான் காம்படிஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் நான் நிறைய காம்படிஷன் பண்ணிட்டு தான் இருந்தேன். கண்டினியூஸா பண்ணும்போது நான் வெளியில ஒரு பாடி பில்டரா தெரியறதுக்கு என்ன தெரிஞ்சவங்க மட்டும் தான் தெரியும். நான் ஜிம்முக்கு போறவன், இவன் வந்து காம்படிஷன் பண்ணிருக்கான்னு தெரியும். வெளியே என்ன தெரியாதவங்களுக்கு வந்து நான் ஒரு பாடி பில்டரே தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு என்னுடைய பாடி மசில் வெளியே தெரிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆச்சு. இந்த 4 வருஷம் கழிச்சுதான் வெளி பார்வைக்கு தெரியாதவங்களும் என்ன பார்த்தா
ஓ இவர் ஜிம்முக்கு போறாரு பொழுது இவருடைய பிசிக் நல்லா இருக்கு அந்த மாதிரி பாக்குறதுக்கு எனக்கு 4 வருஷம் ஆச்சு. உண்மையிலேயே நான் சொல்றேன். ஏன்னா வெளிப்பார்வைக்கு நாங்க தெரியல எனக்கு. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு லேட் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணா கூட தெரியாது அந்த அளவுக்கு. ஒரு ட்ரெஸ் கைட்னா தான் தெரியும் இவர் ஜிம்முக்கு போறாரு. அந்த அளவுக்கு நானு பொறுமையா தான் இருந்தேன் நானு. ஏன்னா அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னுடைய மசில் கொஞ்சம் கெயின் பண்ணி நான் அப்புறமா ஒரு பாடி இப்ப எனக்கு தெரியாதவங்க பார்த்தாலும் நீங்க ஜிம்முக்கு போறீங்களா, எத்தனை வருஷம் பண்றீங்க, என்னவா இருக்கீங்க, என்ன பண்றீங்க, என்ன காம்படிஷன் பண்றீங்க எல்லாம் கேக்குறாங்க. அந்த மாதிரி அந்த பொறுமை தான் முக்கியம். நம்மளுக்கு மத்தவங்க கிட்ட நம்ம உடம்ப பார்த்து நம்ம கேட்கணும், நம்ம அவுட்லுக் நம்ம பயங்கரமா இருக்கணும் அப்படின்னா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன ரிசல்ட், உங்களுக்கு எப்படி என்ன பண்ணணும், வெயிட் கெயின் பண்ண போறீங்களா, வெயிட் லாஸ் பண்ண போறீங்களா, ஃபேட் ரெடியூஸ் பண்ண போறீங்களா, அதுக்கு உண்டான மட்டும் நீங்க பண்ணுங்க. உங்களுக்கு ரிசல்ட்டுக்கு பொறுமையா தான் கிடைக்கும். ஒரு சிலருக்கு நீங்க அதுக்காக மானத்தை கொண்டு போய் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு இந்த பாடி பில்டிங்கே செட் ஆகுது, இந்த ஃபிட்னஸ் லைன் நம்மளுக்கு செட் ஆகாது, நம்மளுக்கு இது தேவையில்லைன்னு சொல்லிட்டு நீங்க போக கூடாது. பொறுமையா இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு பொறுமையா இருக்குமோ பாடி பில்டிங்ல பொறுத்த வரைக்கும், ஃபிட்னஸ்ல பொறுத்த வரைக்கும் பொறுமை ஃபர்ஸ்ட். பொறுமையா இருந்தால் மட்டும்தான் நீங்க ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும். பொறுமையா இருக்கணும். ஒரு 6 மாசம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகலாம், 2 மாசம் வெயிட் பண்ணுங்க, 8 மாசமா இருங்க, 8 மாசம் ஆகலாம், 10 மாசம் ஆகலாம், 10 மாசமா ஆகலாம், 1 வருஷம் வெயிட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க எடுக்கிற ஒர்க் அவுட்டும் எடுக்கிற ஃபுட்டும் கண்டிப்பா வீணாகாது. அது உங்க உடம்புக்காக மட்டும் தான் சரிங்க, வேற யாருக்காகவும் செய்யல. சரிங்களா? நீங்க எடுக்கிற ஃபுட்டு, நீங்க பண்ற ஒர்க் அவுட் எல்லாம் மத்தவங்களுக்கு நீங்க பண்ணல, உங்க உடம்புக்கு தான் பண்றீங்க. எல்லாமே அதுக்கு உண்டான ரியாக்ஷன் கண்டிப்பா காட்டும், கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். சரிங்களா? சோ அதனால நம்மளுக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு காரணத்துக்காக விட்டுட்டு போயிடாதீங்க. ஃபிட்னஸ் விட்டு போறவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய 5 விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். சோ அதனால இந்த 5 விஷயத்த நீங்க கண்டிப்பா உங்களுடைய டெய்லி லைஃப்ல ஜிம்ல நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க நினைக்கிற மாதிரி ரிசல்ட் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். சோ அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல ஏதாவது கமெண்ட் இருந்தா தாராளமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சைட் ஃபிட்னஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். இது உங்க சைட் ஃபிட்னஸ், நான் உங்க சையத். பை.